यस्याभवद्भक्तजनात्यहं स्तंभे वदारस्तमनञ्जलभ्युं लक्ष्ये रूपं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवदीदानां सर्वमुनीश्वरं श्रीरङ्गे देवीगुणकर्मया अहंस्यादिप्रेक्षितं नरसिंहकार्यमुये पदामयेन्द्रियं तान् दीक्षान्तिदयादिविष्णुगुणैः शान्तं बुधाग्रहं जगदार्यो विपदे श्रेयोर्विंशे श्रीमत्श्रीरङ्गवृत्ति सरस्वती सम्यवेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसुम्मे नरकरिधरे योगिने तत्प्रसादादेव प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवेति पतेः प्राप्तलक्ष्मीसंहास्थानं देवे यतीन्द्रं सकलगुणैर्वीक्षणाय श्रीरङ्गनाय शरणोपीतीन्द्रविष्टं लक्ष्मीसंहदेवे करुणैकपात्रं श्रीरङ्गवीरौराक्षरोपहृत्यं पर्वते सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नागरिकदर्जद्रङ्गभूमिकाभ्यां कारुण्याक्षेत्रं मे निगधरिभोः आत्मनिक्षणपदङ्गं वेदान्ते वामलोकत्वमिदविदानङ्गभूतेन सूत्रं वाक्यं नारायणार्य परमतदमनव्याख्यातमीडे श्रीमद्भङ्गसदारिधं ब्रह्ममोक्षम् श्रीमद्वीरभूतवादसरविद्वादारविन्दाख्यं वेदवदं सदेशिकेतये कारुण्यवीक्षा सदं सेवे जलं योगिनं श्रीमद्रङ्गसदारि ईशाटं ध्वजितं सोमये स्वान्तं महत्वं सजं सन्देवसेवूर्णं मुदरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेतीन्द्रकटाक्षं त्वय्यन्तसारम् अनवद्य गुणमुदाभ्यं वाभिक्तं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः। वेदांत नमो मुक्तिम् अधीमहे श्रीमद् श्री लक्ष्मी पादुकासे नारायणेन्द्र महादेवसूर्य वार्षिक त्रिनक्षत्रम अदावदु 99 त्रिनक्षत्र आरंभம் சேலையூர்ல விசேஷமாக நடக்கிறது. இங்கேயும் ஆத்துல அப்படியே பாராயணத்தை வச்சுட்டு ஐஸ்வர்யத்தை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஐஸ்வர்யம் அனுபவினால எல்லாருக்கும் சில க்ஷேமங்கள் ஏற்படணும். கூடத்தாழ்வான் அவருடைய ஸ்ரீ வைகுண்ட ஸ்தலத்துல 54வது ஸ்லோகம் அஸ்தம் எதிர்த்தது உபசாய அபசாய சைவம் ஈசன் தரித்திரமத ஜங்கம ஜகம அலிங்கம் விஸ்வம் விசித்திரம் அதிலக்ஷண வீக்ஷணேன விக்ஷோபேஷ அனவதி பதக சக்தி சக்தி சக்திரைஹி சக்தி சக்தி ஐஷி அப்படின்னு சாய்கிறார். அதாவது சில வஸ்துக்கள் உண்டானது ஐகிறது இருக்கிற வரையிலும் அது பரிணாமத்தை உடையதாக சின்னதா இருக்கு பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வயசாயிடுச்சுன்னா அதுக்கு சக்தி குறைஞ்சு போய் இப்படி எல்லாம் சில வஸ்துக்கள் துர்தசை கெட்ட திசை அடையிறது.
சில வஸ்துக்கள் நல்ல ஸ்திதியில வருது, நல்ல ஸ்திதியில இருந்தவன் மோசமான ஸ்திதிக்கு வந்துடுறான், மோசமான ஸ்திதியில இருக்கவன் வசதியான ஸ்தானத்துக்கு போறான். இப்படி பலவிதமான விசித்திரமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினால உண்டாகிற ஜெகத்தானது இந்த மாதிரி பலவிதமான மாறுபாட்டை உடையது இருக்கிறதுக்கு அவனுடைய திவ்ய அனுகிரக கடாட்ச விசேஷம் தான் காரணம் இருக்கலாம். அப்படிப்பட்ட விசேஷமான சக்தி உள்ளது. நம்ம கூட நிறைய ஆசைகள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். என்கிட்ட அதாவது எல்லாரை காட்டிலும் நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், என்னாலதான் எல்லா காரையும் முடியணும் அப்படின்னு தான் மனசு கோட்டை கட்டி இருக்கும். ஆனா நமக்கு அது நடக்காது. அதே ஒண்ணுமே இல்லை, பகவான் நமக்கு எப்படி விட்ட வழி இருக்கானோ அது அவங்களால நம்ம போவோம் அப்படின்னா அவன் நல்ல வழியில போயிட்டே இருக்கான். ஆக இப்படிப்பட்ட பராசக்தி சக்தியில் விவிதே விஷயத்தை எம்பெருமானுடைய கடாட்சம் மட்டும் இல்லை, அவனுடைய சங்க சக்தி அதையும் சேர்த்துதான் இங்க சொல்றேன். அனவதி அவருடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னா அனவதின்னா நான் எல்லை கடந்தது இப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி ஐசி சக்தின்னு சொல்றேன். ஐசி அப்படின்னு சொன்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஐசி. சக்தின்னா விசித்திரமான எண்ணி பார்க்க முடியாத சக்தி உடையவர். ஆனா எம்பெருமானுடைய சக்தியை பத்தி இந்த இடத்துல சாய்கிறேன். விருட்சகுல்மல்தா பஹ்வயா சமஸ்தா ஸ்ருணஜாதயா அப்படின்னு விஷ்ணுபுராணத்துல பராசர ஆரம்பிக்கிற. பிரம்மாத்யா சகலாதேவா மனுஷாக பசவஸ்ததா விஷ்ணுமாயா மகாவர்த்த கர்த்த அந்த 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 தமசாவிதாக அப்படின்னு எம்பெருமானுடைய சிருஷ்டிக்கு எல்லாம் உட்படுவது யாருன்னா சகல தேவா மனுஷாக பசவா பசுகள் எல்லாமே அவைகள்லாம் கடைசியில தமசு என்ற ஒரு அஜ்ஞானத்தினாலே அவரெல்லாம் மூடப்பட்டது. விஷ்ணு மாயா விஷ்ணுடைய சங்கல்பத்தினால மகாவர்த்த கர்த்த அந்த அந்த தமசா இந்த பிரகிருதி இருக்க அது பெரிய சூழ்ந்த கண்டு ஆழ்ந்து உயர்ந்த அப்படின்னு இருக்கக்கூடியதான ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துல போட்டு எல்லாத்தையும் போட்டு ஆட்ட வச்சிருக்காரு. அதுக்கு அஜ்ஞானம் உள்ளபடியா வச்சிருக்க பெருமாள் அப்படிங்க சொல்ற. இது 54 சொல்றோம். அடுத்ததாக ரூப பிரகார பரிணாம கிருதவியமஸ்தம் விஸ்வம் விவர்யசிதும் சாமியன் சுபாவ நியமம் முருட்சசேத்வம் சுவாதந்திரியம் ஈஸ்வரம் அபர்யனோஜமாகு. சர்வசக்தனான எம்பெருமான் இப்படி ஜகத்தை சிருஷ்டி பண்றானே, அந்த சிருஷ்டி பண்ற வஸ்துக்கள்லாம் எப்படி இருக்கு? பிரகிருதி அதனுடைய சொரூபமே பரிணாமம் உடையது. பிரகிருதிய பரிணாம மாறுதல் அடையிறது. ஜீவாத்மா அவருடைய சொரூபம் மாறாது, ஆனா ஸ்வபாவம் பரிணாமத்தை உடையது. இந்த லட்சணம்லாம் யார் சொன்ன? ஏன் பிரகிருதி தான் பரிணாமம் இல்லாம இருக்க வேண்டியது தானே? ஏன் ஜீவன் பரிணாமம் அடைய வேண்டியது தானே? ஜீவ சொரூபம் பரிணாமம் அடைய வேண்டியது தானே? ஏன் இதை தப்பா இருக்கக்கூடாதுன்னு இருக்கானே? இந்த விவசாயம் யார் பண்ணா?
சரி மனுஷன் கைகால் இருந்தாலும் மனுஷன் என்ன வேற எதுவும் சிருஷ்டிக்க கூடாதானே? இப்படி ஒவ்வொரு வஸ்துக்கும் அதுக்கு சொரூபம், அதுக்கு சுபாவம், இப்படிப்பட்டதா இந்த வஸ்து இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, யார் சொன்னா? அதை பத்தி தான் இங்க சொல்றாரு. ரூப பிரகார பரிணாம். இந்த ரூபத்தை தான் இருக்கு, இந்த வஸ்து இருக்கணும். ஒரு நாற்காலி அப்படின்னு சொன்னா 4 காலை உடையது, அதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இருக்கணும், அதை கையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கையில 2 போகணும், அப்புறம் சாஞ்சிக்கிறதுக்கு அதுல பின்னாடி பலகை போகணும். இந்த அமைப்போடு தான் பண்ணணும். நாற்காலிக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு வேற நாற்காலி யாரு பேர் வச்சா? எப்படி வந்தது அந்த பேரு? இது குழந்தை எப்படி பேர் வந்தது? இந்த மனுஷனுக்கு எப்படி பேர் வந்தது? மனுஷன் அப்படின்னு எப்படி பேர் வந்தது? அது புழு பூச்சின்னு எப்படி பேர் வந்தது? தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. ரூப பிரகார பரிணாம கிருத வியவஸ்தம் விஸ்வம் விபர்யசிதும் அந்நியதசர்த்தும். ராமன் சீதையை சேர்ந்து வர கோதாவரிகிட்ட கேட்கல, என் சீதையை பார்த்தே அப்படின்ட்டு. கோதாவரி மௌனமா இருக்கு. ஏன்னா ராவணன் மிரட்டி போயிருக்கான், நீ நான் இந்த சீதை இந்த வழியா ஆசை நீ சொல்லக்கூடாது, யாரை சேர்ந்து வந்தானாக்க அப்படின்னு அவன் மிரட்டிருக்கான். பெருமாள் கதறார், கோதாவரி நீ பாத்தியா, நீ எப்படி இந்த வழியா மனைவி போனவளா அப்படின்ற. ஏன்னா எல்லா வஸ்துவும் இவங்கிட்ட பயப்படுற வஸ்து இவங்கிட்ட மௌனமா இருக்கு, கேட்கறதுக்கு பதில் சொல்ற. அதே மாதிரி சமுத்திரராஜன் 3 நாள் உபவாசம் இருந்த பெருமாள் வரல. அதுக்கப்புறம் நான் மத்தடி சொல்றேன் சமுத்திரத்தை அப்படின்னு. அப்புறம் வந்தான், சீதையை சேர்ந்து போற, யாருமே பதில் சொல்ல. இந்த லோகத்தை நான் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு கோபம் வருது பெருமாளுக்கு. இப்படி எல்லாம் தன்னுடைய சக்தியை காமிக்கிறார். விஸ்வம் விபர்யசிதும், எல்லாத்தையும் பெருமாள் கூடிய சக்தி உடையவன், அப்படிப்பட்டவன். இப்படி தனக்கு சுவாதந்திரம் இருப்பதனால்தானே இது நடக்கிறது. இதை யாராலையும் தட்டி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட சுவாதந்திரத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு வேதங்கள் சொல்றதுன்னு நமக்கு தெளிவா சொல்லியிருக்கா அப்படின்னு இந்த சோதனை சொல்கிறார். ஹே பகவான், ஓ பகவானே, ரூப பிரகார பரிணாம, உருவே மாறுவது என்ன, தன்மை மாறுவது என்ன? அதுதான் உருவே மாறுவது, தன்மை மாறுவது என்ன அப்படின்னு சொன்னா, உருன்றது என்ன? அதுதான் சொரூபம். பிரகிருத்தியுடைய உருவு இருக்கு, அதுவே பரிணாமம். பிரகிருத்தியே தமசா மாறுது, தாமசில இருந்து மகத்து, மகத்துல இருந்து அகங்காரம் அப்படி உண்டாது. தன்மை இது அதே ஜீவனுடைய சொரூபம் மாறாது, ஆனா தன்மை மாறும். சரீரம் அவங்களுடைய சேதனுடைய சரீரங்கள்லாம் பரிணாமத்தை உடையது. அந்த ரூப பிரகார பரிணாமம், உருவே மாறுவது என்ன, தன்மை மாறுவது என்ன என்றவாறு கிருதவியவஸ்தம் செய்த வியவஸ்தைகளுடைய இந்த மாதிரி வியவஸ்தைகள் தான் பண்ணிருக்காங்க. யாரு? விஸ்வம் இந்த சேத்தனாத்மகமான எல்லாவற்றையும் விபர்யசித்தும் மாற்றி அமைப்பதற்கு. என்கிட்ட நீ பாலாட்டினாக உன்னை தலைகீழா மாற்றுவேன், தலைகீழா உன்னை தொங்க விட்டுருவேன் அப்படின்னு கொஞ்சம் முரடனா இருக்கவேன். சக்தி இல்லாதவங்கிட்ட வாய் விட்டாலும் அதே மாதிரி பெருமாள் உலகத்தை தலைகீழா மாற்றுறதுக்கு கூட அவனுக்கு சாமர்த்தியம் உண்டு. விபர்யசித்தும் தலை மாற்றி அமைப்பதற்கும், அந்நியற்கும் வேறாகவே படைப்பதற்கும். இந்த உலகம் வேண்டாம், இன்னொரு உலகம் நான் பண்றேன்
அப்படின்னு நிறைய பண்ணலாம். இப்போ விஸ்வாமித்திரர் அந்த திருஷ்ணுவை அவருடைய தபோபலத்தினால அமைச்சார். இந்த நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் பார்த்தார் விஸ்வாமித்திரர். கடைசியில இந்த அவர்கள் வந்து கடைசியில இந்த தோத்து போட்டான். உடனே அந்த கிருஷ்ணன் கூட அப்படியே நிக்க வச்சுட்டார். அதான் கிருஷ்ணன் சொல்லிட்டான். அவனுக்கு ஒரு இடத்த உண்டு பண்ணிட்டார் விஸ்வாமித்திரர். அப்புறம் அவராலே அப்படி பண்ணிச்சேன் உலகத்தை மாற்றி அமைக்க திருமண முடியாது. என்ன அந்நியர்கள் அசத்கர்த்தம் இல்லை, இந்த உலகமே இல்லாதபடி நான் பண்ணுவேன். அசத்கர்த்தம் இல்லாமல் செய்வதற்கும் இல்ல அசத்தா இருக்கிற வஸ்துவ சத்தா மாத்திரத்துல இவர் உண்டு. எல்லாம் என்னால் பண்ண முடியும். அப்படி சாமியன் தகுதி படைத்தவரான சுபாவ நியமம் தேவரில் சுபாவ நியமம் இது இந்த சுபாவத்தால் எப்படித்தான் ஆகும் என்ற விவசாயை கிம் உதீட்சதே ஏன் எதிர்பார்க்கிறேன். என்ன கேள்வி அப்படி சொன்னா, இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும். மனுஷன்னா அவனுக்கு சரீரம் உண்டு, தலை, முகம், கண், வாய், மார்பு, கால், கைகள், இதெல்லாம் உடையதான் மனுஷன். இந்த விவசாய யார் பண்ண? உங்களால்தான் லோகத்தையே உண்மை யார் பண்ண முடியுமே? மனுஷன் வஸ்து இருக்கிறது இல்லாத கூட பண்ண முடியும், இல்லாத வஸ்தை உண்மை பண்ண முடியும், இல்ல அதை அழிக்க முடியும். அப்படி இருக்க இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிறீங்க? அதையும் இல்லாதபடி பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு சொன்னா, ஒரு சிருஷ்டி பண்ணா அந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு மனசுல ஐடியா வச்சுதான் சிருஷ்டி பண்ண முடியும். என்னதான் சாமர்த்தியம் இருந்தா கூட சிருஷ்டித்தை வச்சு அழிக்க முடியும், தாய்களா பண்ண முடியும். அது சாமர்த்தியம் இருந்தா கூட இந்த வஸ்து இப்படி இருக்கணும்ன்றத அந்த லட்சணம் வகுத்து கொடுத்தே பெருமாள் தான். அதனால வேடிக்கையா கேள்வி கேட்கிறேன், ஏன் அந்த விவசாய இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த உருவம் தான் இருக்கணும், இந்த சுபாவத்தை உடையதான் இருக்கணும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்கிறேன்? அவரே இங்க எதிர்பார்த்தார். அவர் உண்டு பண்ணார், இப்படிதான் இருக்கணும்னு அவரே சங்கல்பம் பண்ணார், அவரே ஆச்சு. அதனால அவ்வளவு சுவாதந்திரியம். ஏன்னாக்க ஐஸ்வரம் எல்லாமே எம்பெருமான் சேர்ந்தது. அப்போ எம்பெருமான் சேர்ந்த வஸ்துவா இருந்ததுன்னா சரி இந்த வஸ்து இப்படி இருக்கட்டுமே அப்படின்னு அவன் தீர்மானம் பண்றான். நான் போய் அவனை போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன் இப்படி இருந்தது, சேர்னா 4 கால் தான் இருக்கணுமா, ஏன் 2 கால் இருந்தா போறாதா அப்படின்னு 2 காலில் உட்காந்து பண்ண 2 காலில் உட்கார முடியுமா? அதுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி உட்காரலாம் அப்படின்வா. இதுக்குல ஒவ்வொன்றுக்கு ஒரு லட்சணம் எம்பெருமானே வகுத்து கொடுத்துருக்கான். அவன் எத்த பார்த்து இப்போ நாற்காலி பண்றவன் ஒரு ஆபரணம் ஒருத்தனுக்கு கேட்லாக் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஆபரணம் அதை காமிக்கிறான், இந்த மாதிரி ஆபரணம் எனக்கு போகணும்னு காமிக்கிறான். அந்த மாதிரி ஆபரணம் தான் அவன் பண்ணுவான். ஆனா பெருமாள் அப்படி இல்லை, அவனுக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தோன்றதை அவன் பண்றான் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு லட்சணம் உண்டு, இது பிரகாரம் இருக்கணும் அப்படின்னு அந்த லட்சண பிரகாரம் அவன் பண்றான். அந்த லட்சணம் நமக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். ஆக எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தை நம்மளால யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அபரிஜம் சுவாதந்திரியம், அதாவது ஐஸ்வரம் அப்படின்னா எம்பெருமானை சேர்ந்த சுவாதந்திரியம். இந்த சுவாதந்திரம் யாரை சேர்ந்தது? எம்பெருமானை சேர்ந்தது. அப்படி அந்த சுவாதந்திரம் என்ன அர்த்தம்? அவன் இஷ்டப்படி விருப்பப்படி நடத்துவது, அதுதான் சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியத்தை அபரியோஜம் ஏன் என்று கேட்க முடியாது.
அப்படின்னு நான் சொல்லல, ஆகுஹு தெளிவா சொல்றான். தெளிவான மகான்கள், வேதத்தை அறிந்தவர்கள், பகவர்கள், அவர்கள்லாம் சொல்றாங்க. அதனால இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை இங்க விவரணம் பண்ற. எம்பெருமானுடைய, அதாவது ஜடப்பொருள்களுக்கு சொரூப பரிணாமம் உண்டு. அதாவது சொரூபங்கள்னா அது உருவு மாறுதல், அது உண்டு. ஏன் அப்படின்னு எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பிரகிருதி ஜடப்பொருள்கள்னா அறிவில்லாத அச்சேதன வஸ்துக்கள், அதுகள் எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்காது, மாறுபாடு உடையதாவே இருக்கும். நாம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டினா அதனுடைய லைஃப் டைம் என்ன சொல்லலாம், 60 வருஷம் 70 வருஷம் சொல்லலாம். அது பழைய கால கட்டடத்துக்கு. இப்போ சமீபத்துல இந்த திருவண்ணாமலையில ஏதோ 3 மாசம் முன்னாடி பீழ்ச்சி கட்டி அது 3 மாசம் முன்னாடி திறந்துருக்கான். அது இப்ப இந்த மழையில குளிர்ந்து கொடுத்தான். இப்ப சில வஸ்துக்கள் அதுக்கு முன்னாடி கட்டி 50 வருஷம் அதே காமிக்கலாம். அது கோவில் ஒரு பக்கத்துல ஒரு கோவில் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அந்த கோவில் இவ்வளவு ஜலத்துல இருக்கு, அது இன்னும் வேலை. ஆனா இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி திறந்த பிரிட்ஜ் அது கீழே வந்து. இப்படி வஸ்துக்கள் பரிணாமங்கள், மாறுதல், அழியிறது, உண்டாருது, இப்படி எல்லாம் இருக்கே. அதெல்லாம் ஜடப்பொருள்களுக்கு அந்த பரிணாமம் உண்டு. இந்த விவசாயம் யார் பண்ணா, யார் வச்சா? அதே அறிவுள்ள ஜீவர்கள் இருக்காங்க, அவளுக்கு இந்த சரீரம் இருப்பதனால அவர்களுக்கு ஞான சம்பவத்தை ஏற்பட்டு சில சமயம் புத்தியானது ஞான சங்கோச்சம் உடையதாக இருக்கு. சில விஷயங்கள் எத்தனை சொன்னாலும் புரியல. ஜீவஸ்வரூபம் மாறாது, ஆனா அவருடைய குணங்கள்லாம், அதாவது சுபாவங்கள்லாம், சரீரம், அது அவனுடைய குணங்கள், இதெல்லாம் மாறக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. இதெல்லாம் எப்படி இது அனாதியா இருக்கு, இன்னைக்கு நேற்று இல்லை. அதுங்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுது. ஆத்மா அதிகாரம்னு ஒரு அதிகாரம், அதுல ஸ்ரீவாசத்துல ஞான சங்கோச்சத்தை உடையதான ஜீவன் விகாசம் அடைகிறான் அப்படின்னு சொல்றது. ஜீவன் ஞான சொரூபன், அவன் விகாசம் அடைய வேண்டிய அவஸ்தை கிடையாது. ஆனா ஞான சங்கம் விகாசம் உண்டாருன்னு சொன்னா எப்ப யாருக்கு? பத்த தசையில இருந்த ஜீவனுக்கு முக்த தசையில ஞானம் விகசனம் ஆகிறது அப்படின்னு. ஞான சங்கோச்ச விகாச லட்சணம் ஜீவசிய அந்நியதா பாவகா. பத்த ஜீவன் ஞான சங்கோச்சத்தை உடையவன், முக்தன் அவன் ஞான விகாசத்தை உடையவன். ஆனால் ஜீவனுடைய இன்னொரு பாவம் பத்த ஜீவனை குறித்து அவன் ஞான விகாசத்தை உடையவன். அவனை காட்டிலும் வேறானவன் முக்தன் ஞான விகாசத்தை உடையவன். இந்த பத்த ஜீவன், சரீரத்துடைய ஜீவன் ஞான சங்கோச்சத்தை உடையவன் அப்படின்னு. அதே வியதாதேகன்னு ஆகாசாதிகள், இவைகள்லாம் சுரூப அந்நியதா பாவ லட்சணா. அது சுரூபமே அந்நியதா, அது மாறுபாட்டை உடையது அப்படின்னு. ஆக இவைகள்லாம் எம்பெருமான் அவனுடைய லீலைகள் இதெல்லாம். ஆனால் அதே எம்பெருமான் இங்க இப்படி இதுதான் முதலடியில காமிச்சிருக்கார். ரூப பிரகார பரிணாம கிருத வியவஸ்தன்றது
இவைகள் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இதெல்லாம் எம்பெருமான் அவனுடைய சங்கல்பத்தினால் உண்டாகும். விஸ்வம் விபரீதம் அந்நியத அசச்ச கருத்தும், இந்த மாதிரி தன்மை எம்பெருமானுக்கு. அப்போ அதாவது கறிக்கட்டைய குழந்தையாக்கினான். விபரியம் அது கறிக்கட்டை குழந்தை எப்படி மாறும்? அதே மாதிரி அந்த குழந்தைய கறிக்கட்டைய குழந்தையா மாற்றினானே, அதே மாதிரி லோகத்தை அவன் தன் இஷ்டத்துக்கு தலைகீழா வைக்க முடியும், கவுத்து வைக்க முடியும், நிமித்து வைக்க முடியும், ஐக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதை தவிர எம்பெருமான் கல்ல பெண்ணாக்கினான். நம்மளால முடியுமா? கல்ல பெண்ணாக்குறது, கறிக்கட்டைய குழந்தையாக்குறது, இவைகள்லாம் அந்த தன்மையை உடையவன் எம்பெருமான். ஆக விபரியாசம், விபரீதங்கள் மாற்றி அமைக்கும் தன்மை உடையது யாருக்கு? எம்பெருமான். எம்பெருமானை போல பிராட்டியை பண்ணியிருக்கா. எம்பெருமான் தான் இப்படி பண்ண முடியும், பிராட்டிக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, பிராட்டியை தேடிட்டு ஆஞ்சநேயர் வர அசோகவனத்துல சீத்தையை பார்க்கிற. அதுக்கப்புறம் இவன் ஆஞ்சநேயர் அங்க இருக்கிற ராட்சசிகளை பயன்படுத்தி அந்த கலையெல்லாம் ஒழிஞ்சு கூட அவங்க உடனே அவனை பிடிக்கிறதுக்கு ராவணன் ஆளெல்லாம் அனுப்ப, அவர்களோட சண்டை போட்டு அசோகவனத்தில் துவம்சம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்திரஜித்தை வந்து அவரு குருமாஸ்திரத்தை போட அதுல இருந்து கட்டுண்டு போய் ராஜ்யசபைக்கு போறேன், ராவனுடைய ராஜ்யசபைக்கு போறேன். அங்க போனா அவனை கட்டிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஆலோசனை நடக்கிறது. இவனை விரும்ப விடலாமா, இவனை ஏதாவது தண்டனை பண்ண வந்தவன். அப்ப விபீஷன் சொல்றேன், தூதா வந்தவன் தண்டிக்க கூடாது, ஆனா அங்க வயிறு பண்ணிவனா அனுப்பலாமே தவிர அப்படின்னு அதுக்காக வால்ல நெருப்ப வச்சான். நெருப்ப வச்சு உடனே ஆஞ்சநேயர் அங்க அந்த நெருப்பு வாழோடையே நக்கே இருக்கிறதுக்காக பட்டு போற. அந்த சமயத்துல சீதை என்ன பண்றா, பிரார்த்திச்சு நான் கற்பூரோட இருந்தாங்க அந்த தீயானது ஆஞ்சநேயர் அனுமானுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. பதி சுஷ்ரூஷா சீதோ பவ ஹனுமதா, நான் பதி விட்டது உண்மையா இருந்தா அந்த நெருப்பானது அனுமானுக்கு குளிர்ச்சி தர வேண்டியது அப்படின்னு கேட்பாங்க. அவனால அவளுக்கு அந்த சக்தி இருக்கோ இல்லையா, நெருப்பை குளுமையாக்குறதுக்கு. எப்படி எம்பெருமானுக்கு இந்த சக்தி இருக்கோ அதுவே பிராட்டிக்கு உண்டு சொல்லுறாங்க. அப்போ அப்படி இந்த சுரூப அந்நிதாபாவம் சுபாவ அந்நிதாபாவம், அது எம்பெருமானுக்கு சுரூப அந்நிதாபாவமா இல்ல சுபாவ அந்நிதாபாவமா அப்படின்னா விவாதம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக அந்த வஸ்துக்களுடைய சுரூபம், அந்த வஸ்துக்களுடைய சுபாவங்கள், இதெல்லாம் எம்பெருமான் இப்போ நம்மளை ஜீவனை சிருஷ்டிக்கிற பெருமாள் அவனுடைய கர்மானுகமாக சிருஷ்டிக்கிறார். ஏன் அவன் தான் சுவாதத்தினுடைய ரச்சன், ஏன் எல்லாருமே ஒரே கர்மா தூக்கி போடு அப்படின்னா, கர்மா தூக்கி போட்டா எல்லாரும் ஒரே மாதிரியா படைக்கணும். எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டுங்க எல்லாரும் ஆகணும், ஒருத்தர் சிரிச்சா எல்லாரும் சிரிக்கணும். அது என்ன இருக்குமா லோகத்துல? வைத்தியம் சொல்ல மாட்டான், இப்படி கொஞ்சம் சிரிச்சு வாழறது அப்படின்னு. ஆக அவளுக்கு கண்ணோடம் தான் ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்கும், அதுல கொண்டு ரசிக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணத்துல பெருமாள் ஒன்று கொடுத்து அதனுடைய சுபாவத்தை அதனோட அதை அனுசரித்து அந்த கர்மானுகுணமாக இந்த சிருஷ்டி தான் பண்ற. அந்த எம்பெருமானுடைய சங்கல்பம். இப்ப பெருமாள் திரௌபதிக்கு ஆபத்து வரும்போது அவருடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் வஸ்திரங்களை அனுகிரகம் பண்ண. அந்த வஸ்திரம் பண்றதுக்கு பஞ்சு, நூல், சாயம், அதனுடைய நெசவு, நீளம்
இதெல்லாம் எப்படி உடனே கிடைக்கும்? இது எத்தனை புடவை வேணும், அதுக்கு எவ்வளவு நூல் வேணும், எவ்வளவு சாயம் போடணும், அது எவ்வளவு தறியில போடணும், இவ்வளவுலாம் ரெடிமேட கடையில் இருந்தா கூட சார் 1000 வேஷ்டியா எனக்கு நீங்க 1 மாசம் முன்னாடி சொன்னாதான் நாங்க தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெருமாள் அந்த க்ஷணத்துல எவ்வளவு புடவை எவ்வளவு வசதிகள் காமிச்சார், எத்தனை விதமான கலர், இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா எல்லாம் அவருடைய சங்கல்ப ரூபமான சுவாதந்திரம். அவனுடைய சுவாதந்திரம் அவன் யாரும் கருதி கேட்க முடியாத வஸ்திரத்தை அம்மாடு கொடுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் அவனுடைய சுவாதந்திரத்துக்கு, அதனால்தான் இங்க சுவாதத்துல சுவாதந்திரியம் ஐஸ்வரம் அபடரியோச்சு இதெல்லாம் சட்டி கேட்க முடியாது. அதுதான் இந்த 4வது சாட்சியார். லீலா ஜெகத்பதேஹே தஸ்ய சந்ததः சம்பிரவர்த்ததே यत्किञ्चित् वर्तते लोके सर्वं तन्मत् विशेषितम् अन्योन्यत् चिन्तयन्ति स्वच्छन्दं विददाम्यहम् அப்படின்னு இந்த இதெல்லாம் பிரமாண வார்த்தைகள் ஸ்லோகங்கள். இவைகள்லாம் எம்பெருமான் நான் சுதந்திரன் அப்படின்றத கொண்டுதான், இந்த வாக்கியங்களை கொண்டுதான் இங்க சுவாதந்திரியம் ஐஸ்வரம் அபரிணோத்தியங்களை ஆழ்வான். பார்வதி என்ன பண்ணா, சிவன் கிட்ட கேட்டா, இந்த பாஞ்சாலி இருக்காங்க, இந்த பாஞ்சாலிக்கு இந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்படி கணவன் ஆகினார், எப்படி அவன்லாம் ஒரு பொண்ணுக்கு எப்படி 5 பேர் கணவனாக முடியும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சிவன் பதில் சொல்ற, தேவகுக்ஷேஷு ஜான்யேஷு ஹேதி தேவி நிரர்த்தக பந்திராந்தவ அத்திர வர்த்தித்த ஹிதேஷினா அப்படின்னு சிவன் பதில் சொல்றான். என்ன அர்த்தம் சொன்னா, இந்த சில கேள்வி கேட்கலாம். இப்ப வியாசருக்கு பராசரர் வாழ்ந்தார். வியாசர் யோகம் பண்ணிட்டே இருந்தார். அந்த சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, பராசரருக்கு இந்த சமயத்துல அதாவது ஸ்திரீயோட சேர்ந்து சங்கமம் பண்ணா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சத்தியவதி அப்படின்னு அங்க போய் அந்த பிராம முகூர்த்தம், அந்த பிராம முகூர்த்தத்துல அவளோட சங்கமம் வச்சுட்டு அந்த சமயத்துல அந்த குழந்தை பிறந்தது. ஆக அந்த சம்பிரதாயத்துக்காக ஒரு குழந்தை பிறக்கணும்னாக்க அந்த சமயத்துல அவளுக்கு அந்த குழந்தைய உண்டு பண்றதுக்கு சக்தி இருந்தது. அவளுடைய தப்ப பலத்தினால இதை போய் கேட்டு இதை பண்ணலாமா, இதுல போய் கேள்வி கேட்டுக்க முடியாது. அவர் பின்னிட்டு விஷ்ணு புராணம்லாம் எழுதினார். வியாசர் இவெல்லாம் எப்படி, ஆக அவருடைய அவதாரங்கள்லாம் மகாபாரதம் இருந்தா இவருக்கு அவர் பிறந்தார், இவருக்கு அவர் பிறந்தார், பார்த்தா பிறந்த வழியே சரியா தெரியாது. அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம சாஸ்திரங்கள்ல. இதெல்லாம் ஒரு யுக விசேஷம் நடந்தது. அது அந்த காலத்துல அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது. இப்ப நாமெல்லாம் கல்யாணத்துக்கு பண்ண ஏதோ குழந்தைகள் அந்த குடும்பம் வெற்றி ஆனதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. சம்பிரதாயத்துக்கு, அதாவது நம்ம வைதிக மதத்தை பரவறதுக்கு இந்த சமயத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும், ஞான திருஷ்டி தெரியும். அது பிரகாரம் பண்றா. அது என்ன கேட்கு. அதே மாதிரி சிவன் சொல்ற, தேவகுக்ஷேஷு சான்யேஷு கேசி தேவி நிரர்த்தகா. சில பேருடைய தேவரகசியம் சொல்லுவாங்க. ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்க்கக்கூடாது? இப்போ நதி எங்க எங்கோ வருது, நடுவில் எத்தனை கெட்ட வழிகள் தான் இருக்கும், அந்த வழியா கூட வந்திருக்கு.
ஐயோ இந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தம் பண்ணலாமா, இது எங்கெங்கயோ போயிட்டு வருத என்ன அப்படின்னு. அப்ப நீ எங்கேயுமே தீர்த்தம் பண்ண முடியாது. அதான் ரிஷிகள், அது ரிஷிகளுடைய விருத்தாந்தத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, அவன் நடத்தையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தேவகுஹ்யேஷு சான்யேஷு, தேவர்கள் என்ன, மற்றவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, இவர்கள் எல்லாம் கொண்டு அவர்கிட்ட காரணத்தெல்லாம் யோசனை பண்ணா அது பயன் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவர்கள் விஷயத்துல துடனாகவும் செவிடனாகவும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவன் அதான் போய் சொன்னேன், கேள்வி கேட்கறது சிலதெல்லாம் அப்படியே காதுல கேட்டு அப்படியே போயிடணும், அதை போய் கேள்விலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படி எம்பெருமான் அனாதிகாலமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஜீவர்கள்லயே நித்திரா இருக்கட்டும் சொல்லியிருக்கார். இந்த பந்த ஜீவரை இந்த சம்சாரத்தை அழிவிட சொல்லியிருக்கார். திடீர்னு ஒருத்தனை அந்த ஜீவ சம்சாரத்துக்கு முக்தன்னு சொல்றார். இதெல்லாம் யாரு, அவனால தான் முடியும், நம்மளால தான் முடியாது. அதனால ஈஸ்வரன் அதான் சில பேர் சம்சாரத்துல வைக்கிறார், சில பேரை நீ ஆச்சாரியன் மூலியமா மேல வந்துரு முக்தனாயிடு அப்படின்னு. இதெல்லாம் அவருடைய சுவாதந்திரத்தை சொல்றது. அதனாலதான் இங்க அப்புறமேயோ அநியோஜ்ய எத்தனை காமோ வசி அப்படின்னு மகாபாரதத்துல இந்த ஸ்லோகம் வருது. மகாபாரதத்துல சபா பருவால இந்த ஸ்லோகம் வருது. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அப்புறமேயன், அநியோஜ்யன். அப்புறமேயன்னா அருள முடியாது, அநியோஜ்யன்னு கேள்வி கேட்க முடியாது. எத்தனை காமோ கமோ வசி, எல்லா வஸ்துக்களும் அவனுடைய சுவாதந்திரத்தில் அவனுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. உலகத்துல இருக்கிற வஸ்து எத்தனை காமோ எத்தனை காம கமோ வசி, ஆனால் உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுல உள்ளது அப்படின்னு அதை கொண்டுதான் இங்க சுவாதந்திரம் அபரியோஜம் ஆகும் அப்படின்னு சேர்த்து. இப்ப பக்தி யோகம் பண்றான். பக்தி யோகம் பண்ணா அவனுக்கு மோசம் உண்டு, சாட்சாத்காரெல்லாம் வந்துருக்கு. ஆனா அந்த அந்திம ஸ்மிருதி கடைசியில அந்திம ஸ்மிருதி கடைசி நிறைவு சரியில்லைன்னா அவனுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு இப்ப யார் கொண்டு வந்தா இந்த சட்டத்தை? அவன் தான் சாட்சாத்காரத்தை நிலையை வந்துட்டானே, அப்படியே மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான். அப்படின்னா கஷ்டப்பட்டு பக்தி பண்றான், அவனுக்கு கடைசியில ஒரு பிரேக் போட்ட அந்திம ஸ்மிருதி இருந்தாதான் நீ மோட்சத்துக்கு போலான்னு. அதே இன்னும் சில ஜீவர்களுக்கு டேய் உனக்கு பக்தி உங்களுக்கு யோகிதை கிடையாதுடா, நீ சரணாதி பண்ணு, நீ ஒண்ணுமே பண்ண, நானே உன்னை ஆயுஷம் போடுறேன். என்ன இது சுவாதந்திரம் இருந்தா இதெல்லாம் கூட பண்ணுவா? இது யாராவது கட்டி கேட்க முடியுதோ? அவன் கஷ்டப்பட்டு பக்திவம் பண்றானே, அவனுக்கு கடைசியில அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தடுப்பு புள்ளி விஷயம் அந்திம மோட்சம் போக முடியுது. அவன் என்ன அப்படி தப்பி பண்ணிட்டான்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்திவம் பண்ணியிருக்கான், நீ பண்றது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க முடியுமா? பெருமாள்கிட்ட. சரி ஒன்றுமே லாய்க்கலாக அவனுக்கு தான் நானே அவனை கூட்டு போறேன் இல்லையா, இவன் விஷயத்துல இவ்வளவு சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு தலைமை இல்லை. அப்படி இப்படிலாம் யார் கேள்வி கேட்க முடியும் அவனை அப்படின்னு சொல்லி. அதான் அப்படி கேள்வி கேட்டு இந்நியமங்கள் எல்லாம் சுவாதந்திரம் ஐஸ்வர்யம் அபரியோஜமாக என்கிற நிரங்குச சொச்சந்தையாளர்களே சித்தங்கள் என்று பிரமாணப்படுத்துவதற்கு சித்தம் அப்படின்னு சுவாமி தேசிகம் ஒரு இடத்துல சாதிச்சிருக்க. அதனால இந்த மாதிரி ஒரு விவசாயம் தான் பெருமாள் பண்ணியிருக்காருன்னா அவனுக்கு ஐஸ்வர்யம் எல்லாமே அவனுக்கு வசப்பட்டதா இருக்கு. அவன் இருக்கிறே சுவாதந்திரம் முடியும். அப்படிப்பட்டவன அபரியோஜம், அவனுக்கு யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நிரங்குசமான சுவாதந்திரத்தை உடையவன் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதுக்காக இன்னொரு கேள்வி கேட்டா, மோட்சம் கொடுக்குற யாரு? சாட்சாத் பகவான்.
அந்த சரணாகி பண்றதுக்கு வரான். சரி, இந்த மோட்சம் அப்படி இது நடுவில் பிராட்டி புருஷகாரமா வைக்கணும். மோட்சம் கொடுக்கறதுக்கு நீ தான் மோட்சம் கொடுக்குற. சாஸ்திரங்கள்லாம் உனக்கு லட்சணம் சொல்லிட்டு மோட்ச பிரதத்துவம் உடையவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மோட்சம் பிராட்டி புருஷகாரமா வச்சு எதுக்கு இந்த விவசாயம் யாருக்கு தான்? ஏன் கேள்வி சரிதானே? ஆனா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா விதமான சுவாதனத்தை உடைய எல்லாத்துக்கும் பதிலே சொல்ல முடியாது. அதனால சுவாமி தேசிகன் இந்த கௌதமர் நியாயசூத்திரம் பண்ண அந்த நியாயசூத்திரத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ஒவ்வொரு நியாயத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான இதெல்லாம் கௌதம சாஸ்திரம் கௌதமர் இதெல்லாம் நிர்ணயம் பண்ண. அதை போய் ஏன் இப்படி நிர்ணயம் பண்ண கேட்க முடியுமா? கௌதமர்கிட்ட வந்து ஏன் ஒரு நியாயம் சொன்னார், அடுத்த நியாயம் இன்னொரு நியாயத்தை பாதிக்கிறத அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி வருது. இப்படிதான் விவசாய நியாய சாஸ்திரம் இப்படிதான். அதே மாதிரிதான் எம்பெருமான் ஒரு விவசாயம் பண்ணினா அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சமாதானம் சொல்லியிருக்கான். ஆக சுவாமி தேசிகன் சித்தோபாய சோதனா அதிகாரத்துல ஈஸ்வர சுவாதந்திரியம் ஒரு வியாதத்தை கொண்டு அவன் நினைத்த போதே ரட்சிக்கைக்கும் விலக்கவல்லார் இல்லாமைக்கும் ஒரு எம்பெருமான் இந்த ஜீவனை காப்பாற்றணும்னு அவனுடைய ஒரு கர்மானுகமான ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரைச்சே எம்பெருமான் அவனை அனுகூலம் பண்றான். அதே சமயத்துல இன்னொருத்தனை கீழே தள்ளி விடுறான். அவனுடைய கர்மாவுடைய புண்ணிய பலன் அவனை எம்பெருமான் கடாட்சிச்சு அவனை மேல தூக்கி விடுறான். அதே இன்னொரு ஜீவன் அவனுடைய பாபமாகிற கர்மாவானது அவனை நல்லவனா இருந்தாலும் கீழே தள்ளி விடுறது. ஆக எம்பெருமான் ஒருத்தனை விளக்குறதும் ஒருத்தனை தூக்கி விடுறதும் அதை அவனுடைய சுவாதனத்தை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சித்தமய சுவாதனத்தை சாதிக்கிறார். இப்படி பெருமாளுடைய சுவாதந்திரியத்தை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சாதிச்சார். இது 55 ஸ்லோகமாச்சு. சம்வர்த்த சம்பிருதகரஸ்ய சகஸ்ரரஸ்மேஹே உஸ்திரம் தமிஸ்ரயத் அஜஸ்வ விஹாரிஹாரி நித்ய அனுகூலம் அனுகூல நிருணாம் பரேஷாம் உத்வேஜனம் தவதேஜ உதாஹரந்தி. இந்த இடத்துல எம்பெருமானுடைய தேஜஸை பத்தி சொல்றார். தேஜஸுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சு, பர அபிபவ சாமர்த்தியம் தேஜகா கேசித்து பிரசக்ஷதே அப்படின்னு கத்தியத்துல பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். தேஜஸ்னா என்னடா அப்படின்னா, எம்பெருமானுடைய ஆசிரியர் விஷயத்துல அந்த துஷ்டர்களை பயமுறுத்துறதுக்கு அதுதான் தேஜஸ் அப்படின்னு சொல்லி துர்வாசர் அம்பரீஷர்கிட்ட அபச்சாரப்பட்டதுன்னா அந்த இடத்துல கதையை சொல்ற. அதாவது அம்பரீஷன் மகாராஜா எப்பவும் ஏகாதசியில சுத்த உபவாசம் இருந்து துவாதசியில பாரணம் பண்ணுவார். அன்னைக்கு இவருடைய இந்த நியமத்தை, ஏன்னா இவன் அம்பரீஷன் எம்பெருமான்கிட்ட பக்தி உடையவன், அவனை சோதனை பண்ணணுன்றதுக்காக இந்திரன் என்ன பண்ணா துர்வாசரை கூப்பிட்டு அவர் என்னுடைய பதவிக்கு போட்டியா வரார், அதனால அவருடைய விரதத்தை பங்கம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணார், துர்வாசர் அம்பரீஷன்
அன்னைக்கு கொஞ்சம் அந்த அந்த துவாசி காலத்தை பாரு. ஏன்னா அதிதிகள் வந்த அதிதிகளை காத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவனே எஜமானே போஜனம் பண்ணணும். அதனால நாங்கள் போய் தீர்த்தா மட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். போனா அங்கே போய் ஒவ்வொருத்தரும் தீர்த்தா மாட்டு அதுக்கு நாழி ஆயிடுச்சு. ஆனா இவன் அந்த காலம் தவறாம பாரணை பண்ண முடியும். பார்த்தா பெருமாள் அவன் இதோ வர காணும். உடனே அவன் என்ன பண்ணா, ஜலபாரணை பண்றதுக்காக எடுத்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்காக தீர்த்தை சாப்பிட்டான். அது அதை அதுக்காக பண்ணான். பண்ண உடனே அவள் என்ன பண்ணா, அங்க தீர்த்தம் வச்சு அவளுக்கே வயிறு ரொம்ப போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது துர்வாசன் நம்மளுடைய விரதத்தை பங்கம் பண்ணி தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. அதுதான் பெருமாள் பக்தனாச்சே. அதனால இவனுக்கு ஒரு யோகமினால தெரிஞ்சு போச்சு. உடனே அப்புறம் பாரணை பண்ணா. அப்புறம் அவளே வந்தா, சமைக்கணும் நாங்க வந்ததே உங்க பாதையை கெடுக்கதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவ்வளவு அந்த துர்வாசனெல்லாம் கூட பயப்படும்படியாக அம்பரீஷன் கிட்ட இப்படியே பெருமாள் பண்ண. ஆனா கீதையில சொல்லிச்சு சுகிருத்தன் சர்வபூதான். எம்பெருமான் எப்படி வரணும்னா எல்லா பிராணிகளுக்கும் சுகிருத்தவன் அப்படின்னு சொல்றாரு. அதே பெருமாள் என்ன சொல்றாரு, நமே துவேஷ்டி நான் பிரியா, எனக்குன்னு துவேஷிகள் யாரும் கிடையாது, பிரியான்றது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்குச்சே பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டானாக்க நிச்சயமா அவர்கள் இந்த பாகவதற்கு விரோதியா இருக்கவனுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் எம்பெருமான். அதான் தேஜசகா அப்படின்னு சொல்றேன். ஆக இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய பதபதார்த்தத்தை பார்ப்போம். சம்வர்த்த சம்பிருத கரசிய, மகாபிரளய காலத்தில் கிரணங்கள் நிரம்பியவனான சகசிரரஸ்மேக சூரியனுடைய உஸ்பிரம் கிரணங்களை தமிஷ்டயத்து இருட்டை போலாக்குவதும், அஜஸ்த விகாரி ஒருபோதும் குறையப்படாதும், ஹாரி மனதிற்கு இனிமையானதும், பரேஷான் சசுர்களுக்கு உத்வேதனம் பயத்தை உண்டு பண்ணுவதுமான தேஜா உங்க தேஜஸானது அனுகூலன்னா உண்மை சேர்ந்த பகவத் ஆனுகூல்ய புக்தி உள்ளவர்களுக்கு நித்தியானுகூலம் எப்பொழுதுமே நன்மைக்கே ஆவதாக உதாகரந்தி ஆண்டவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால எம்பெருமானுடைய தேஜஸ் இருக்கே, அந்த சூரியனுக்கு தேஜஸ் அவனுடைய சொபாத்தினால் ஏற்பட்டதில்லை, அது எம்பெருமான் கொடுத்த ஒரு இது. அதனால எம்பெருமானுடைய தேஜஸ்ல இருந்து ஒரு அம்சம்தான் சூரியனுக்கு அந்த தேஜஸை கொடுக்குறது. ஆக எம்பெருமானுடைய தேஜஸை பார்க்கும்போது சூரிய கிரணங்கள்லாம் இருட்டுதான், ஒளி உள்ளதா ஆகாது. அதை காட்டிலும் உயர்ந்த தேஜஸை உடையவன் எம்பெருமான். அதனால அவனுடைய எம்பெருமானுடைய தேஜஸானது ஒரு நாளும் குறையாது, அஜஸ்ட விகார். அதுவும் இல்லாத எம்பெருமான் இப்ப சூரியனுடைய ஒளி இருக்க, நம்மளால ரொம்ப நாளைக்கு சூரியனை பார்க்க முடியாது. சரி, வெயில் நின்றா உடம்பெல்லாம் வேத்து கொட்டது. ஆனா எம்பெருமானுடைய தேஜஸை சேவிச்சுட்டே இருக்கலாம், நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒளி தேஜஸ்னா ஒளி. அதே அந்த எம்பெருமானுடைய தேஜஸானது விரோதிகளுக்கு பயத்தை உண்டு பண்றது, அதே ஆசிரியர்களுக்கு அனுகூலத்தை உண்டு பண்றது. ஆக அந்த எம்பெருமானுடைய தேஜஸானது உன்னுடைய அடியார்களுக்கு எப்பொழுதுமே அனுகூலமாக இருக்கக்கூடியது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாய்கிறார். அதான் சதாபடல பீஷ்ணே சர்வசாட்ட ஆசோத்வினே புரத்கதி பரிஸ்புட புருகுட்டிகவே வத்திரேக்கிறதே நாங்க சாய்க்கிறேன். துத்துமனுக்கு 3 கண்ணு, ஒண்ணு
சூரியனை போலவும் ஒன்று சந்திரனை போலவும் இருக்குன்னு சொல்லிட்டார். ஒரு கண்ணு சூரியனை போலையும் ஒரு கண்ணு சந்திரனை போல. அப்ப சூரியனை போல என்ன மிக்க ஒளி, அதாவது ரசிக்கக்கூடிய தன்மையுடைய ஒளி. இன்னொரு இடத்துல குளிர்ச்சியான தன்மையான கண். 2 கண்ணு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் அப்படி 2 கண்ணு தான் இருக்கு. ஆனா விஷம விலோச்சன மீடு, விஷமம்னா அதிகப்படியா இருக்கிற கொண்டுக்கு விஷமம்னு பேரு. எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கும். ஆனா திருமனுக்கு 3, அதான் விஷமம்னு சொல்றேன். 3வது கண்ணு சொல்லாத விஷம விலோச்சன மீடு. அந்த 3வது கண் எதுக்குடா அப்படின்னா சத்ருக்களை அழிப்பதற்காகவே அந்த 3வது கண். ஆக சிவனுக்கு தான் 3 கண்ணு கிடையாது. சிவனுக்கு 3 கண்ணெல்லாம் வந்ததுக்கே காரணம் சிவன் ஒரு நிருசிம்ம பக்தன். ஆக நிருசிம்மனை உபாசனம் பண்ணா யாரே சிவன். உபாசகன் அந்த பிரம்மத்தை எந்த குணத்தோட உபாசனம் பண்றானோ அந்த குணம் உபாசகனுக்கு வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி சிவன் நிருசிம்மனை குறித்து தபஸ் பண்ணதுனால அந்த நிருசிம்மனுக்கு இருக்கக்கூடிய தன்மை 3 கண் அது இவனுக்கு வந்தது. அதனால பிரதோஷம் ஆராதனம் சிவன் கோவில் தான் பிரசித்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிருசிம்மனுக்கு பிரதோஷம் பண்ணதுனால அந்த நிருசிம்ம பக்தனான சிவனுக்கு அந்த பிரதோஷ காலத்துல ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்குன்னு பிரதோஷ காலத்துல அவனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. அவன் தனக்கு நிருசிம்மனுடைய பக்தனால அவனுக்கு அந்த இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஏதோ அவனுக்கு இது பிரதோஷ காலம்னா சிவனுக்கு தான் பிரதோஷ காலம் வசதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால அதான் எம்பெருமாள் சுவாமி தேசிகனும் தியாகபெருமாள் விஷயத்த மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே தோஷா திவா நிரவக்கிரக மேதமானே தொத்தே சித்திரத சைலபதே நிஷ்டே சாஜ்யேத சந்த சமவர் சந்த சந்தமச பர்வமச சகசிரபானோகும் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய தேஜஸ் சுடரொளி அதை பார்க்கும்போது சூரிய கிரணங்கள்லாம் இருட்டாதான் அமையிறது அப்படின்றத சுவாமி தேசிகன் தேவபெருமாள் விஷயத்துல சாமிக்கிறார். இப்படிப்பட்ட கீதையிலையும் எம்பெருமானுடைய தேஜஸ் எப்படிப்பட்டது, சூரிய தேஜஸ் எப்படின்னு சாய்கிறார். ஆக ஒளிமிக்க அதாவது லோகத்துல இருக்கிற வஸ்துக்குள்ளே அதிக ஒளியை படைத்தது சூரியன் அப்படின்னு இருந்தால் கூட இவனை காட்டிலும் அதிக தேஜஸை உடையவனும் பக்தர்களை அனுகிரகிக்கூடியதுமான பக்தர்களுக்கு அனுகூலமான தேஜஸை உடையவன் எம்பெருமான் அப்படின்றத இங்க சொன்னார். ஆக எம்பெருமானுடைய தேஜஸை பத்தி இங்க வர்ணிச்சார். அதுக்கு அடுத்தது 57வது சொல்லணும். நெய்கியவாப்பியம் அனவாப்தம் இகாஸ்திய தத்தாபி தஸ்ய தவ வீக்ஷண பிரஜானாம் சம்பத்து கிம் முஹரிதோன வதான்யமன்யம் மன்யே त्वमेव கல் மந்திர இந்திராயாக. இதனுடைய அர்த்தத்தெல்லாம் இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய ஔதாரி கொண்டு சொல்ற இத நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஸ்ரீ வேதாந்த தேசிக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சூரிய பாதுகா சேவ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமன்